அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகம் வந்தடைந்தார் கட்சியின் தலைவர் விஜய். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக அலுவலகம் வந்தடைந்தார் கட்சியின் தலைவர் விஜய். விஜய் முன்னிலையில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தாவேகாவில் இணைய இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தாவேகாவில் இணைய இருக்கிறார்கள். தாவேக அலுவலகம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அந்த அண்மை செய்தியை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தாவேகாவில் இணைய இருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சியில் முக்கிய இடம் வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். எப்பொழுதுமே காரில், அதாவது மூடப்பட்ட அனைத்து கண்ணாடிகளும் கருப்பு திரையிட்டு மூடப்பட்ட காரிலே உள்ளே இறங்கி அந்த கேட்டிற்கு உள்ளே சென்றுதான், வளாகத்திற்கு உள்ளே சென்றுதான் ஊடகங்களுக்கு கையசைப்பார், அவருடைய தொண்டர்களுக்கு கையசைப்பார். இன்றைக்கு வழக்கத்துக்கு மாறாக இந்த தெரு முனையிலேயே இறங்கி அலுவலகத்திற்கு நடந்து வந்திருக்கிறார். இன்று அக்கட்சியில் இணையக்கூடிய சிடி நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை முதலில் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களை நேரில் அழைத்து இந்த நேர்காணலை நடத்தி பட்டியலை வெளியிட இருக்கிறார். அதற்கு முன்னதாக சிடி நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா விஜய்க்காக கொண்டு வரப்பட்ட பரிசுகளை வழங்க இருக்கிறார். சிடி நிர்மல்குமார் பூங்கொத்தை வழங்கியும், ஆதவ் அர்ஜுனா விஜய் மற்றும் அம்பேத்கர் நின்று கொண்டிருக்கிற மாதிரி, அதாவது தோளில் கையை போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கிற மாதிரியான நினைவு பரிசை வழங்க இருக்கிறார். அதன் பிறகு இந்த நேர்காணலாக துவங்க இருக்கிறது. நேர்காணலில் வழக்கம் போல, அதாவது 2 கட்டமாக அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை போலவே இன்றும் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது, மக்களிடம் எப்படி நம் கட்சியை கொண்டு சேர்ப்பது, இன்னும் ஓராண்டே இருக்கிறது 2026க்கான தேர்தல். அந்த தேர்தலுக்குள்ளாக களப்பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளையும் வழங்கி அதன் பிறகு நியமன படிவத்தையும் வழங்க இருக்கிறார். ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் வெள்ளி நாணயம், அதாவது விஜய் அவர்களுடைய உருவம் பொறித்த வெள்ளி நாணயத்தையும் வழங்க இருக்கிறார். அதன் பிறகு 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம் என்று நிர்வாகிகளிடம், முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இன்னும் அதே ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் போலவே இன்னும் பிற கட்சியில் இருந்து மற்ற நிர்வாகிகளும் கட்சியில் இணைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது, சிடி நிர்மல்குமாருக்கு என்ன பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது, அது குறித்தெல்லாம் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கான நேர்காணல் நிறைவு பெற்ற பிறகு அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. ஜெரி, தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தாவேகாவில் இணைய இருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு குறித்த ஏதேனும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை வழங்கலாம். 2 தினங்களுக்கு முன்பு 2ஆம் கட்ட பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில விஜய் இந்த பட்டியலை வெளியிட்டு விட்டு அவருடைய இல்லத்திற்கு செல்லும் போது ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்திருந்தார். அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தது. துணை பொதுச் செயலாளரா அல்லது இணை செயலாளர் என்று பல்வேறு யூகங்கள் அடிப்படையில் தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில ஆதவ் அர்ஜுனாவிற்கு தேர்தல் சிறப்பு பிரிவு பொதுச் செயலாளர் பதவி வழங்க இருப்பதாக தெரிய வருகிறது. இன்று மாலை அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விஜய் வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.